ஹாய் பெட்டாலியன்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அக்டோபர் 1. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து ஈஸியான டாபிக் தான் எடுத்திருக்கேன். அதாவது பாலிட்டி டாபிக் தான் எடுத்திருக்கேன். அதுவும் பாலிட்டியில் நம்ம வந்து இந்த ஆர்டிகல் வைஸாக நம்ம வந்து படிப்போம். அது கடைசியாக வந்து இந்த மேக்கிங்கு, அந்த முக்கியமான கேசஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 60-70 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஏன்னா இந்த பிரசிடென்ட்டு, சீஃப் மினிஸ்டரு இதை வரைக்கும்லாம் இப்போ கேட்குறாங்க. குரூப் 1லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீஃப் மினிஸ்டர் பற்றி தான் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிகல் 1லேருந்து 78 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும். கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃபும் கூட. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்ட் 1ல் ஆர்டிகல் 1 to 4 மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். பட் ஸ்கூல் புக்கில் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்களா தெரியல. நான் வந்து லட்சுமிகாந்த் புக் எடுத்து வச்சு சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, தெளிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டிகல் வைஸ் படிக்கும்போது நமக்கு இதில் பக்காவாக தெளிவாக இருக்கும். டாபிக் வைஸில் சூப்பராக கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா? இந்தியாவை பற்றி பேசுது. ஓகேங்களா? இந்தியா எப்படி இருக்கும், அதோட பவுண்டரிஸ் என்ன, இந்தியாவோட பவுண்டரிஸ்ல என்னென்ன ரூல்லாம் இருக்கு, இதை பத்தி பேசுறது தான் பார்ட் 1. கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 1 எதை பத்தி பேசுனா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியாவோட பார்டரு, இந்தியாவோட ஸ்டேட்ஸோட ரூல் எப்படி இருக்கும், அட்மிஷனு இது ரிஜெக்ட் பண்றதாகட்டும், ஓகேங்களா, புதுசாக ஆட் பண்றதாகட்டும், அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 1ல தான் சொல்லுவாங்க. ஸோ இதுல 4 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 1 எதை பத்தி சொல்லுதுன்னா, இந்தியாவை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இந்தியா இஸ் பாரத். ஓகேவா? இந்தியா இஸ் பாரத். அதோட அர்த்தம் என்னன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எல்லா மாநிலங்களும் ஒன்னா சேர்ந்தது தான் இந்தியான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது இன்னொரு விதமாக சொல்றாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னாலும் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இது ரெண்டும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இயங்கிறது தான், எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்னா சேர்ந்து இயங்கிறது தான் இந்தியான்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனை கூட தெரியும், இந்தியாவை வந்து பாரத் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு. பட் அது கான்ஸ்டியூஷன்லேயே எழுதப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும் இந்தியா தட் இஸ் பாரத். பேர் இந்தியா தான், பட் இந்தியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இதை வந்து பெருசா இது பண்ண தேவையில்ல. இந்தியா இஸ் பாரத். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலங்களும் ஒன்னா சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 1ல சொல்லியிருக்காங்க. இதோட சிம்பிளா முடிஞ்சு. ஆர்டிகல் 2 பார்ப்போம். ஆர்டிகல் 2 எதை பத்தி சொல்லுதுன்னா, அட்மிஷன் இன்டு த யூனியன் ஆஃப் இந்தியா ஆர் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ் ஆன் சச் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஸ் இட் திங்ஸ் இட் ஃபிட். அப்படின்னா என்னன்னா, ஆர்டிகல் 2 எதை பத்தி சொல்லுதுன்னா, அதாவது இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்தியாவோட இணைக்கிறதுக்கும், அது இல்லாம இந்தியாவில புதுசா ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணி அதை ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணி இணைக்கிறதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அதை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 2. ஓகேங்களா? அந்த 2 ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட்டை அட்மிட் பண்றது, அதாவது இணைக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு அதாவது பார்லிமெண்ட்டுக்கு புதுசா ஒரு ஸ்டேட்டை உருவாக்கவும் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பவர் தான். இந்த 2 பவரை பத்தி சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 2. சிம்பிளா இதோட முடிஞ்சு. ஆர்டிகல் 2 முடிஞ்சு. இப்போ ஆர்டிகல் 3 போவோம். ஆர்டிகல் 3 எதை பத்தி சொல்லுதுன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஆர் சேஞ்சஸ் இன் த எக்ஸிஸ்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அ யூனியன் ஆஃப் இந்தியா. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம இந்தியா ஸ்டேட்ஸோட நேமையோ பவுண்டரியையோ இதை ஆல்டர் பண்றது பத்தி சொல்றது தான் வந்து ஆர்டிகல் 3. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 3 எதை பத்தி சொல்லுதுன்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவோட ஸ்டேட்ஸ்ல இருக்க பவுண்டரிஸையோ நேமையோ இல்ல உள்ள இருக்கிற லாவையோ உள்ள இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ மாத்துறதையோ சேஞ்ச் பண்றதை பத்தியோ சொல்றது தான் ஆர்டிகல் 3. சிம்பிளா இதோட முடிஞ்சு. ஆர்டிகல் 2 எதை பத்தி சொல்லுது, புதுசா ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறதோ இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டை இந்தியாவோட இணைக்கிறதுக்கோ பத்தி பேசுறது ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 எதை பத்தி பேசுதுன்னா, அந்த ஸ்டேட்ஸோட ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்றதாகட்டும், பவுண்டரி சேஞ்ச் பண்றதாகட்டும், இதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 3. சிம்பிள். ஆர்டிகல் 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு. கடைசியா இந்த பார்ட்ல 4 ஆர்டிகல் தான். ஸோ 3 பார்த்துட்டோம். 4வது ஆர்டிகல் பார்த்துருவோம். 4வது ஆர்டிகல் எதை சொல்லுதுன்னா,
ஓகேங்களா? இந்தியாவுக்கு இந்த அட்மிஷன் பண்றதுக்கோ, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கோ, இல்ல சேஞ்ச் பண்றதுக்கோ வந்து அவங்களுக்கு பவர் இருக்குல்ல பார்லிமென்ட்டுக்கு. இத வந்து அமெண்ட்மென்ட்டா கன்சிடர் பண்ணலாம். நாட் டு பி கன்சிடர்ட் ஆஸ் அமெண்ட்மென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்டர் த ஆர்டிகல் 368. அதாவது ஆர்டிகல் 368 கீழ அத ஒரு அமெண்ட்மென்ட்டா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பில்லா அனுப்புவாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில இருந்து, நம்ம ஸ்டேட் அசெம்பிளில இருந்து அனுப்பி, அது அங்க பார்லிமென்ட்ல போயிட்டு சிம்பிள் மெஜாரிட்டில இதுவாகணும். ஓகேவா? லா பாஸ் ஆகணும். இது மாரி ஆனாலே போதும். ஸோ இதுக்கு அமெண்ட்மென்ட் பண்றதா கணக்கு வராது. ஸோ இதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டில ஸ்டேட்ஸ் சென்ட்ரல்லயும் ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸாவும் அதாவது பில்லாவும் இருந்தாலே போதும். இத நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 4 சொல்லுது. இவ்வளவுதாங்க. பார்ட் 1ல இந்த 4 ஆர்டிகல் தான். இந்த 4 ஆர்டிகலை பத்தி சிம்பிளா பார்த்தோம்னா, ஆர்டிகல் 1 இந்தியாவை பத்தி சொல்லுது. இந்தியானா என்ன? இந்தியா மாநிலங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்தது தான் இந்தியா. ஸோ இந்தியாவை என்னன்னு சொல்லலாம்? பாரத்ன்னு சொல்லலாம். இது வந்து ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 2 எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் 2 வந்து எஸ்டாப்ளிஷ், அதாவது ஒரு இருக்கிற ஸ்டேட்டை இந்தியாவில் சேர்க்கறதா இருந்தாலும், இல்ல புதுசா ஒரு ஸ்டேட்டை உருவாக்கி இந்தியாவில் சேர்க்கறதா இருந்தாலும், இந்தியா பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 2 சொல்லுது. இதே ஆர்டிகல் 3 என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்டேட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், பவுண்டரி சேஞ்சஸ் பண்ணணும், இல்ல நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்ல உள்ள இருக்கிற பார்லிமெண்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஆர்டிகல் 3ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 3 சிம்பிளா சொல்லுது. ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது? இந்த ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 பத்தி பேசுறோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்டா நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பில்லு மாதிரி தான் பாஸ் ஆகும். சிம்பிள் மெஜாரிட்டியில ஸ்டேட்ஸ்லயும், அதாவது யூனியன்லயும், ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பில்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து நம்ம அதை பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 4 சொல்லுது. இதுதாங்க பார்ட் 1. பாலிட்டி நம்ம இந்த மாதிரி தான் இனிமே பார்க்கலான்னு இருக்கோம். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நான் தெளிவா பேசி போறது உங்களுக்கு ஓகேவா? இல்ல இல்ல எப்பயும் போல வெறும் நோட்ஸை மட்டும் கூட கொடுத்தா போதுமா? நான் இதுக்கான நோட்ஸ் வந்து இந்த ஒட்டுமொத்த ஆர்டிகல் இந்த 50 ஆர்டிகலும் நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் நோட்ஸா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது அப்பப்போ நீங்க வாய்ஸ் கேட்டாலே போதும் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஈஸியா நான் எனக்கு எப்படி புரியும், ஏன்னா நான் எப்படி படிச்சா எனக்கு எப்படி புரியுன்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் அதை எப்படி மாத்தலாமா வேணாமான்றது மாதிரி, இல்லை இப்படியே கொண்டு போலாமான்ற மாதிரி நான் பார்க்கணும். ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். அடுத்த எஸ்ஐ நாம தான்.